இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை, ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனிதர்களான தீமோத்தேயு, தீத்து இவர்களை நினைவு கூற அழைப்பு விடுக்கின்றது. இவர்கள் ஆயர்களாக இருந்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தவர்கள். எபேசில் ஆயராக இருந்தவர் தீமோத்தேயு, கிரேத்துவில் ஆயராக இருந்தவர் தீத்து. இந்த 2 ஆயர்களும் ஆண்டவருடைய நற்செய்தியை ஓநாய்களுக்கு இடையே ஆட்டுக்குட்டிகளை நான் அனுப்புவது போல அனுப்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல தீமை நிறைந்த மக்களின் மத்தியிலே சிறந்த ஆயராக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். கடவுள் நமக்கு கோழையான உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினை வழங்கியுள்ளார் என்று சிறையில் இருந்தவாறு ஆயர் தீமோத்தேயுவுக்கு பவுலடியார் எழுதுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, பவுலடியார் இந்த தீமோத்தேயுவிடத்திலே அவர் துன்பத்தில் இருக்கிற பொழுது தோள் கொடுப்பவராய் இருந்திருக்கிறார். அவருக்கு ஆறுதலாய் இருந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவரை தேற்றுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த தீமோத்தேயுவுக்கு அவருடைய பணி வாழ்விலே பிரச்சனை வருகிற பொழுது இந்த வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினை வழங்கியுள்ளார். ஆமன்பிற்குரியவர்களே, நமக்கும் கடவுள் இப்படித்தான் கோழையான உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினை வழங்கியிருக்கிறார். நாம் தான் இதை அறிந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே கோழையாக இருந்து விடுகிறோம். நமக்கு கடவுள் வலிமையை கொடுத்திருக்கிறார். நம்மை அன்பால் ஆசீர்வதித்து அன்பு செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு கட்டுப்பாட்டோடு வாழ்வதற்கான அத்தனை அருளையும் ஆசீர்வாதத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தான் இதை பயன்படுத்த வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், என் அன்பார்ந்த பிள்ளை என்று அழைக்கிறார். எவ்வளவு அன்பு நிறைந்த வார்த்தை பாருங்கள். இப்படியாக நாம் ஒருவர் மற்றவரை அன்பினால்
நிச்சயமாக ஆறுதல் படுத்த முடியும். பல நேரங்களிலே நாம் அறிவுரை கூறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். பெரிய பெரிய காரியங்களை விளக்கி சொல்லக்கூடிய இறையியல் வல்லுநர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலே அன்பு இருக்கிறதா? நம்மிடத்திலே மனிதாபிமானம் இருக்கிறதா? நாம் பெரிய காரியங்களை திட்டமிட்டு செய்யலாம், அதில் வெற்றியும் காணலாம். ஆனால் நம்மிடத்திலே அன்பு இருக்க வேண்டும். அதைத்தான் பவுலடியார் நமக்கு மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறார். ஆயர் நிலையில் இருக்கலாம், அல்லது அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப பொறுப்பிலே இருக்கலாம். எந்த இடத்தில் இருந்தாலும் என் அன்பிற்குரியவர்களே, நாம் அன்பு நிறைந்த பணிவிடை புரியக்கூடிய தலைவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் மக்களை அடக்கியால நினைக்கிறோம், மக்களை கண்டித்து திருத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அதே வேளையிலே அவர்கள் இன்னல் உறுகிற பொழுது, அவர்கள் துன்பப்படுகிற பொழுது, அவர்கள் வறுமையிலே இருக்கிற பொழுது நாம் தோளோடு தோள் கொடுக்க வேண்டாமா? நாம் அவர்களோடு உடனிருக்க வேண்டாமா? அதுதானே ஒரு நல்ல ஆயனுக்குரிய பண்பு. ஆயன் என்பவன் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை அடித்து உண்பதற்கா? இல்லை, அந்த ஆடுகளுக்கான உணவை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அதற்கான பாதையை அந்த ஆடுகளுக்கு காட்ட வேண்டும். இன்று எத்தனை பேர் நம்மால் வாழ்க்கையிலே உயர்ந்து நிற்கிறார்கள்? நம்மிடம் உதவி பெற்றவர்கள் இன்று எத்தனை பேர் இந்த சமூகத்திலே பெயரோடும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இதைத்தான் நாம் நம்முடைய சாதனையாய் பார்க்க வேண்டும். நான் முன்னேறி இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் முன்னேறி இருக்கிறது என்பதில் அல்ல பெருமை. மாறாக நம்மால் எத்தனை பேர் வாழ்ந்து இருக்கிறார்கள்? யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார், வாழ்வு கொடுப்பதற்காக, அதுவும் நிறைவாழ்வை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு வந்தார். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வை பெற வேண்டும். சக்கேயுவை போல பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை மன்னித்து அவருக்கு வாழ்வை கொடுத்தார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு மீண்டும் வாழ்வை கொடுக்கிறார், மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, நாமும் இப்படியாக நம்மோடு இருப்பவர்களை நாம் குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற பொழுது ஆண்டவருடைய இறையாட்சி அந்த இடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய இறையாட்சி நாம் அங்கே கட்டி எழுப்புகிறோம். எனவே இந்த ஆயர்களான தீத்து, திமோத்தேயு இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய வேளையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சிக்கல்கள் வரும். நமக்கும் கடவுள் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் நாம் பொறுப்பில் இருந்து ஒரு பொழுதும் வீழ்ந்து விடக்கூடாது, தவறிவிடக்கூடாது. மாறாக கடவுள் நம்மிடம் ஒப்படைத்த குடும்பமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், இந்த சமூகமாக இருக்கலாம், அதை பொறுப்போடு வழிநடத்த வேண்டும். அதற்கு நமக்கு கட்டுப்பாடு தேவை, அதற்கு நமக்கு வலிமை தேவை, அதற்கு நமக்கு அன்பு தேவை. இவற்றையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பார்ந்த மக்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். தாழ்ச்சியோடு இருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஆயர்களான திமோத்தேயு, தீத்து இவர்களை நீர் எங்களுக்கு பரிசாக தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளை பார்க்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு இந்த நாள் முழுவதுமாக தங்கி எங்களை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்கள், இன்னுமாக தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும், எங்கள் சமூகத்தை ஆசீர்வதியும். இதோ நாங்கள் உம்முடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை மறந்து உமக்கு எதிரானவர்களாய் பல நேரங்களிலே வாழ்ந்திருக்கிறோம். தாழ்ச்சி இல்லாமல் ஆணவத்தோடும் பேராசையோடும் சுயநலத்தோடும் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். உம்மை போல நல்ல ஆயனாக இருக்கவும்,
துன்ப வேளையிலே ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாய் இருக்கவும் நீர் எங்களை பயன்படுத்துவீராக. நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்பங்களுக்கு விடுதலையை தாரும். குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக. மனக்குழப்பங்களோடும் வேதனையோடும் பலவீனங்களினால் சிக்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் வழிகாட்டியாயிருந்தரலாம். நீரே அவர்களுக்கு தெளிவை தாரும். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தருவீராக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே உம்முடைய ஆவின் வல்லமையினால் நீர் எங்களை நிரப்பி பாதுகாப்பீராக. குடும்பத்திற்காக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அரணும் கோட்டையுமாக இருந்து நீர் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, எங்கள் நல்ல ஆயனே, பசும்புல் வெளி மீது நீர் எங்களை வழிநடத்தி செல்வீராக. எங்களுக்கு எது நல்லது கெட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. நீரே எங்கள் ஆசிரியராய் இருந்து எங்களை வழிநடத்துவீராக. நல்ல ஆயனே, உம்மை போல நாங்களும் எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை பொறுப்போடு வழிநடத்தும்படியான அறிவை திறமையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பினால் நிரப்பும். ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவரே இவருடைய கண்ணீரை துடைத்து உம்முடைய மகிழ்ச்சியினால் உம்முடைய சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.